எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. அதாவது மொத்தம் 10வது தமிழ் புத்தகத்தில் 11 டெஸ்ட் பார்க்க போகிறோம். அதில் இது 5வது டெஸ்ட்டு. இதில் மொத்தம் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அதாவது உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணியமர்த்தியுள்ள நாடு சீனா. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள். அடுத்து, இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் பாரதியார். இலா மென்பொருள் ஒரு வினாடிக்கு உரையாடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 10,000. சாஃப்ட் வங்கி உருவாக்கிய நாடு ஜப்பான். பெப்பர் என்பது ஒரு இயந்திர மனிதன். அடுத்த கேள்வி, ஜப்பானில் வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் உள்ள இயந்திர மனிதன். பெப்பர். ஜப்பானில் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்பாட்டில் உள்ள இயந்திர மனிதன் பெப்பர். காண்டன் நகர் அமைந்துள்ள நாடு சீனா. தமிழ் கல்வெட்டு காணப்படும் பிற நாடு சீனா. பண்டைய தமிழர் அடிக்கடி வணிகத்திற்காக சென்று வந்த சீன நகர் சூவன்சௌ. சீன பேரரசர் குப்லாய் கான். சீனாவில் சிவன் கோவில் கட்டிய சீன பேரரசர் குப்லாய் கான். அடுத்து பொறுத்துக. பெப்பர் இயந்திர மனிதன், எழுத்தாளி, கட்டுரை உருவாக்கும் மென்பொருள். இலா என்பது வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் மென்பொருள். வாட்சன் நுண்ணறிவு கணினி. ஆப்ஷன் ஏ. 15வது கேள்வி, ஸ்மார்ட் போன் என்பதற்கு இணையான தமிழ் சொல் திறன்பேசி. ஸ்மார்ட் போன்னா திறன்பேசி. இது கலை சொல்ல வரும். அடுத்து, டேஸ் தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவும் நம்மை வளப்படுத்த உதவும். 4வது, உனதருகே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது. உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது. இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை. 105. வித்துவக்கோடு எனும் ஊர் டேஸ் மாநிலத்தில் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளதுதான் வித்துவக்கோடு. அடுத்து, குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டில் உள்ள இறைவனை உய்ய வந்த பெருமாளை டேஸ் உருவகித்து பாடுகிறார்.
அன்னையாக அன்னையாக. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் எனும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம். எதுகை என இரண்டாவது எழுத்து வாளால் மாளாத. அடுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் டேஸ் திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி. இதுக்கு 5ஆம் திருமொழியாக உள்ளதுதான் பெருமாள் திருமொழி. சரியான விடைதான். அடுத்து 23 பெருமாள் திருமொழியை பாடியவர். பெருமாள் திருமொழியை பாடியவர் ஆப்ஷன் பி குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டு. அடுத்து வாளால் அறுத்து என தொடங்கும் பெருமாள் திருமொழியின் பாடப்பகுதியாக உள்ள முதலாயிரத்தின் பாசுரம் 691. 691. அடுத்து மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் எனும் அடிகளில் மாயம் என்பதன் பொருள் விளையாட்டு. மாயம்னா விளையாட்டு. காதல் நோயாளன் போன்றவர். காதல் நோயாளன் போன்றவர். குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். மருத்துவன் போன்றவர். மருத்துவன் போன்றவர். வித்துவக்கோட்டு இறைவன். வித்துவக்கோட்டு இறைவன். அடுத்து நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேன் என்றவர். குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். மாயத்தால் மீளாத துயர் தருபவர். மாயத்தால் மீளா துயர் தருபவர். வித்துவக்கோட்டு இறைவன். பொருத்தமில்லாத ஒன்று. திருப்பாவை. வாளால் அறுத்து சுடுபவர். வாளால் அறுத்து சுடுபவர். மருத்துவர். மருத்துவர். சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கூட ரீசெண்ட் டைமில் கூட கேட்டிருந்தாங்க. சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துகள் நிறைந்துள்ளன. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். அடியதுகை. இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. வாளால் மாயாத. மாளாத. வாளால் மாளாத. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள். மருத்துவன் நோயாளன். இதான் முரண் சொற்கள். மருத்துவன் நோயாளன். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதனை குறிக்கிறது? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும். வானத்தையும் பேரொளியையும். அடுத்து 37வது கேள்வி பாருங்க. இது சொல்பொருளில் பொறுத்துக்காக வருது, பார்த்துங்க. நம்ம ஏற்கனவே சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விகள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு. தன்பெயல்னா குளிர்ந்த மலை. ஆர்தருப்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு. பீடுனா சிறப்பு. ஈண்டினா செறிந்து கிடந்த. ஆப்ஷன் டி. அடுத்து 38. இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 24. 24. 8 தொகை நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களுள் ஒன்று.
பரிபாடல் பரிபாடல். விசும்பில் ஊழி விசும்பில் ஊழி என தொடங்கும் பரிபாடலை எழுதியவர் கீரந்தையார் கீரந்தையார். பரிபாடல் டேஸ் என்னும் புகழுடையது. ஓங்கு பரிபாடல் ஓங்கு பரிபாடல். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பரிபாடல். பண்ணோடு பாடப்பட்ட பாடல் பரிபாடல். இந்த கேள்விகள்லாம் அடிக்கடி கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 43. பரிபாடலில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளவர்கள் உரையாசிரியர்கள் உரையாசிரியர்கள். எட்வின் ஹபிள் என்பவர் எட்வின் ஹபிள் என்பவர் அமெரிக்க வானியல் அறிஞர். எட்வின் ஹபிள் டேஸில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். வருடம் 1924. அடுத்து அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின் என்று குறிப்பிடும் நூல் திருவாசகம் திருவாசகம். அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்க, எந்த மாதிரி கேட்பாங்கன்ட்டு இந்த மாதிரி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான விடை பாருங்க. ஊழ் ஊழ் அடுக்கு தொடர், வளர்வானம் வினைத்தொகை, செந்தி பண்புத்தொகை, வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 48. விசும்புனா வானம், ஊழி ஊழினா யுகம், ஊழ்னா முறை, பீடு பீடுனா சிறப்பு. ஆப்ஷன் ஏ. கிளர்ந்த எனும் சொல்லை பிரிக்கும் முறை, அதாவது பகுபத உறுப்பிலக்கணப்படி. ஆப்ஷன் டி. கிளர் கூட்டல் ஈத்து அடைப்பு கூட்டல் அடைப்புக்குள்ள இந்து கூட்டல் ஈத்து கூட்டல் ஆ. அடுத்து முதல் பூதம் எனப்படுவது, முதல் பூதம் வானம், அதாவது ஆகாயம். அடுத்து 51வது கேள்வி. கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம். எதுகை எதுகை. முதல் பூதம் முதல் பூதம் தான் ஏற்கனவே பார்த்தோம், வானம். பரிபாடலில் புவிக்கு கூறப்பட்ட உவமை நெருப்பு பந்து நெருப்பு பந்து. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல இவ்வடிகளில் அமைந்துள்ள பெரும்பான்மை நயம் மோனை என பாருங்க. ஊழி ஊழ் ஊழ். நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்தது பூமி பூமி. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல, இதுல விசும்புங்கிற சொல்லின் பொருள் வானம். அதே மாதிரி விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல இவ்வடியில் ஊழி எனும் சொல்லின் பொருள் ஊழினா யுகம். அதே மாதிரி இவ்வடிகளில் ஊழ் எனும் சொல்லின் பொருள் ஊழ்னா முறை முறை. 1300 ஆண்டுகளுக்கு முன் திரு அண்ட பகுதி பற்றி கூறியவர் மாணிக்க வாசகர். இந்த கேள்வி அடிக்கடி கண்டிப்பாக கேட்பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. திரு அண்ட பகுதி மாணிக்க வாசகர். தன்பெயல் தலைய ஊழியும் குளிர்ந்த மலை எனும் பொருள் தரும் சொல் தன்பெயல் தன்பெயல். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட வருடம் 1988. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள காட்சி கூடங்கள்
10. தற்காலத்தின் டேஸ் என்று புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இங்கிலாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆண்டு வயது 1963. அப்போதைய வயது 21. ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு ஏற்பட்ட நோய் பக்கவாதம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு 1985. பக்கவாதம் எனும் நரம்பு நோய் பாதிப்புடன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மேலும் இயங்கிய வருடங்கள் 53. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கினார். கணிதவியல் 68. அடுத்து 69. இப்புவியின் படைப்பில் கடவுள் என்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஏற்கவில்லை, மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் ஆற்றலை கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் பயன்படுத்தியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் ஐன்ஸ்டீன், நியூட்டன். 1, 2 மட்டும் சரி. நியூட்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆகியோர் கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வகித்த பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ். ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் காலத்தில் E=mc² எனும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐன்ஸ்டீன் ஈர்ப்பலைகள் இருப்பதாக கூறியதை உலகம் 100 வருடங்களுக்கு பின் கண்டுகொண்டது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கிய கருந்துளை கோட்பாட்டை உலகம் எளிதில் புரிந்து கொள்ள காரணம் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு கூறியதால். அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருதினை பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றுள்ள விருதுகள்: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் விருது. இவை அனைத்துமே சரி. ஆப்ஷன் டி. அடுத்து கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் டேஸ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு வெளிவந்த வருடம் 1988. பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூல் காலத்தின் சுருக்கமான வரலாறு. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று குறிப்பிடப்படும் நூல். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று குறிப்பிடும் நூல்
அகநானூறு. திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்பதில் குறிப்பிடப்படும் மாவட்டம் கரூர். டேஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றார். 2012. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பங்கேற்ற தொலைக்காட்சி தொடர்கள். அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு. அப்போ 1 மற்றும் 3 சரி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது டேஸாவது பிறந்தநாளை கொண்டாடினார். 60வது பிறந்தநாளை கொண்டாடினார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன். அதன் மூலம் மனிதகுலம் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெறும் வலுவமைதி. இதில் முதல் சொன்னது பால் வலுவமைதி, இரண்டாவது திணை வலுவமைதி. அடுத்து பாருங்க, பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2023 இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க ரிப்பீட்டடா. இதை பார்த்துக்குங்க. தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம். முன்னிலை வினைகள் நடந்தாய் வந்தீர். படர்க்கை வினைகள் வந்தான் சென்றான். முன்னிலை பெயர்கள் நீர் நீங்கள். ஆப்ஷன் சி. அடுத்து பொருத்தமான விடைவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மருதன் ஆண்பால். பெண்கள் பலர்பால். யானை ஒன்றன்பால். பசுக்கள் பலவின்பால். ஆப்ஷன் பி. பால் என்பது டேஸின் உட்பிரிவு. திணையின் உட்பிரிவு. இதில் இது 2 சொல் இணையாக வரணும் எழுதும்போது. அடுத்தது உயர்திணையின் பிரிவுகள் 3. ஆண்பால் பெண்பால் பலர்பால். அஃறிணையின் பிரிவுகள் 2. ஒன்றன்பால் பலவின்பால். இடம் டேஸ் வகைப்படும். இடம் இடம் 3 வகைப்படும். தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மை முன்னிலை படர்க்கை. நன்றி வணக்கம்.